மத்தியானம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் வயல் பக்கம் போகலான்ட்டு அப்படியே போகிறது. இப்போ வயல் பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நெல் அறுவடை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நெல் அறுவடை காலத்தில் வந்து வாய்க்காலில் வந்து தண்ணி அதிகமாக விட மாட்டாங்க. நாளாக தண்ணி குறைஞ்சிட்டே வரும். ஒரு கட்டத்தில் வந்து வாய்க்காலில் தண்ணி ரொம்ப கம்மியாயிரும். தண்ணி கம்மியாகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து ஈஸியாக பிடிக்க முடியும். ஏன்னா மீன்லாம் வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா வலையோ இல்லாட்டி பசங்க அதை கையாலேயோ துண்டு போட்டு கூட பிடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாயிரும். அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து இந்த வாய்க்காலில் கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்காலில் வந்து மீன் பிடிப்பாங்க. இந்த ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் மாதிரி தடுப்பணை இருக்கும். அங்கெல்லாம் தண்ணி கொட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி தான் பார்த்துட்டே போகிறப்ப தான் வாய்க்காக்கரையில் இப்போ பெரியவங்க ஒரு வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறது வித்தியாசமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எப்படின்னா தலைக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி வச்சு தண்ணிக்குள்ளே மூழ்கி எந்திரிக்கிறாங்க. ஸோ என்ன தான் பண்ணுறாங்கன்னு விசாரிக்கிறப்ப தண்ணிக்குள்ளே மூழ்கி மண்ணுக்குள்ளே வந்து ஆங்காங்கே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குழி தோண்டி முடியுமோ அவ்வளோ குழி தோண்டுவாங்க. இந்த குழி தோண்டி வச்சுட்டு வெளியில் போயிடுறது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழியில் வந்து ஆறாம் மீன் வந்து படுத்துருக்குமாமா. இது ஒரு மெத்தட் மீன் பிடிக்கிறது. இந்த மாதிரி பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் 60 வயசு மேலே இருக்கும். அந்த தலைக்கவசம்லாம் போட்டு வாய்க்கால் தண்ணிக்குள்ளே வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வாய்க்காக்கரையில் 2 வீலரில் போகிறப்ப கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் முழுவதும் பார்த்திங்கன்னா வழியெங்கு மீன் தான். ஏன்னா இந்த சமயத்தில் தான் ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து மீன் மாட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த பையில் வந்து மீன் பிடிச்சதெல்லாம் அப்படியே காமிச்சாங்க. அப்படியே பார்த்துட்டே போகிறப்ப தான் வந்து ஒரு ஆலமரத்து அடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வாத்து குஞ்சுங்க அப்படி மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இங்கே கிட்டத்தட்ட 1.5 மாதம் வந்து இங்கே தங்கிக்குவாங்களாமா. வாத்து குஞ்சுங்களாம் பெருசானதுக்கப்புறம் தான் வெளியூர் போவாங்களாமா. அந்த வாத்து குஞ்சுங்க 5000 வாத்து குஞ்சுங்க இந்த தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு அப்படி மேலே வர்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அப்படி தான் அந்த வாத்து குஞ்சுங்களாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்.